புலிக்குட்டி கோயிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? அட பேய் பசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான். இந்த புலிய ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு. இப்ப பாரு ஜிம்மி இஸ்கோ. ஐயோ வாயை பொளந்துருச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்குதானே செய்யும். பிபிமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ ஒலி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம். அப்பதான் நிம்மதி. பாஸ் அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டன கதவை திறக்கறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க குடு. கடப்பாரு புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பாரு முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திட்டீங்க. புலியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர் சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா பேரா போகாத கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். புலிய காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது? ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துரும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. கிடைச்சிருச்சு. கடப்பாரு ஜிம்மி ஆகி போயிருச்சு. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்கயா. இழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க. வரங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய் இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்ட ஓவரா பேச குடுறா. டேய் குடுறாங்கற. டேய் குடுறா. இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவனே. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசால் வடையா?
ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலையே அவசரப்பட்டு வாயில போட்டியாக்கு. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க அப்புறம் நாரதுரா போற என்ன வாயா? மறுபடியும் ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான் கூப்பிடுவேன். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு காயத்ரி, கண்டிப்பா உங்க அப்பா தள்ளி மணி செத்துருக்க சான்ஸே இல்ல. இதெல்லாம் எங்க மாமாவோட டிராமா. இதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்ல, நீ கிளம்ப போலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா இந்த கல்யாணம் நின்னுரும். அப்புறம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் இறந்தத நான் என் கண்ணால காலு பணம் கொடுத்து என்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னாரு. ஆனா காலு மேல நான் வச்சிருந்த விசுவாசத்தால அவருக்கே தெரியாம அவருடைய 2வது கல்யாணத்தை பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்பட்டேன். தலையில துண்டை போட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள பூந்து பிரியாணியை ஒரு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது டர்ரு புருண்டு சத்தம் கேட்டுச்சு. எலியா இருக்குமோன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா புலி. ஒரே ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. குரு, கல்யாணத்தை நிறுத்த நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணோம். ஆனா உங்க சிஷ்ய குவார்டர் பிரியாணியில கல்யாணத்தை நிறுத்திட்டா.